எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. 5 வருஷம் எதுவுமே செய்யல. குறிப்பா மருத்துவ கல்வி ஆலோசனை இங்கே தான் முக்கிய காரணம் அந்த ஆலை வருவதற்கு அப்படின்றாங்க. நேற்று அண்ணாமலையும் ஒரு பல்வேறு குற்றச்சாட்டு மேல் பண்ணியிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்வது வாடிக்கையான ஒன்று தான். ஆனால் குற்றச்சாட்டு என்பது அவர்கள் ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைக்கலாம். சும்மா ஏதோ வாய்க்கு வந்து மினிக்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகு எங்களுடைய தொகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரி 18 கோடி ரூபாயில் எங்கள் முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு இன்றைக்கி அதனுடைய கட்டடப் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு ஐடிஐ கொண்டாந்துருக்கிறோம் 9 கோடி ரூபாயில். மாணவர்கள் இங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வந்த உடனே மானாமரை பேராட்சி நகராட்சியை மாற்றிருக்கோம். நகர்ப்புற மருத்துவமனை கொண்டாந்துருக்கோம். மின் தகனமேடை கொண்டாந்துருக்கிறோம். கூட்டுக்குடிநீர் திட்டம் கொண்டாந்துருக்கிறோம். இப்படி எண்ணற்ற திட்டங்களில் மானாமரை பகுதிக்கு மட்டுமே நான் சொல்கிறேன். அதை தாண்டி இப்போ நீங்கள் திருப்போணம் பார்த்தீங்கன்னா ஒரு மகப்பேறு மருத்துவமனை கொண்டாந்துருக்கிறோம். பத்திரப்பதிவு அலுவலகம் கொண்டாந்துருக்கிறோம். மானாமதுரையில் ஒரு பத்திரப்பதிவு. அப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு கட்டணங்கிற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 2 கட்டடம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இளையாங்குடி தீயணைப்பு நிலையம் கொண்டாந்துருக்கோம். சாலைக்கிராம பஸ் ஸ்டாண்ட் கொண்டாந்துருக்கோம். அங்கே அரசு மருத்துவமனை கொண்டாந்துருக்கிறோம். இப்படி நாங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். குறை சொல்கிறவங்க கண்ணை திறந்து பாருங்கள். எங்கள் தொகுதிக்குள்ளே அடையாளங்களாக நிப்பாட்டியிருக்கிறோம். ஏடிஎம்கே 10 வருஷம் நீங்கள் இருந்தீங்களே, என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஈடியை சொல்லுவீங்க, எங்களை வச்சு பயமுறுத்த நினைப்பீங்க, எங்கள்கிட்ட ஊழல் பட்டியல் இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதை தவிர உங்கள் சாதனையை சொல்லி என்ன சொல்ல போகிறீங்க? அந்த மருத்துவக் கல்வி ஆலை பற்றி சொல்கிறீங்க. மருத்துவக் கல்வி சட்டமன்ற உறுப்பினர் கொண்டாட முடியாதுங்க. நீங்களாம் இப்போ நாங்கள் பெரிய இயக்கத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள் என் பேரை சொல்லி சொன்னாங்களாம். மருத்துவக் கல்வி ஆலையை நான் கொண்டாந்தேன்னு. அரசாங்க நடவடிக்கை என்னவென்று தெரிந்திருந்தால் அவர் என்னை குற்றம் சாட்டிருக்க வேண்டியதில்லை. இப்போ நான் அதனால் காய்ச்ச மரத்தெல்லாம் கல்லடிப்படுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நான் நிறையா செஞ்சுருக்கோம். அதனால் நீங்கள் எங்கள் பேரை சொல்லி சொல்கிறீங்க. இந்த மருத்துவக் கல்வி ஆலை மத்திய அரசாங்கம் சேர்ந்து கொண்டாந்துருக்கே தவிர நாங்கள் எதுவும் செய்ய கிடையாது.